ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. பகீரதன் தன்னுடைய முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்க கங்கையை பூமிக்கு வர கடும் தவம் மேற்கொண்டார். அவர் தவத்திற்கு இணங்கி கங்கையும் பூமிக்கு வர சம்மதித்தாள். ஆனால் நான் என்னுடைய முழு வேகத்தில் பூமிக்கு வந்தால் இந்த சிறிய பூமி அதை தாங்காது, அனைத்தும் மண்ணாகிவிடும் என்று ஆணவத்துடன் கூறினாள். இதை கேட்ட தேவர்களும் முனிவர்களும் நடுநடுங்கி போனார்கள். கங்கையும் தன்னுடைய முழு வேகத்துடன் ஆக்ரோஷமாக பூமியை நோக்கி சீறிப்பாய்ந்தாள். அப்போது உலகை காக்க எம்பெருமான் எழுந்தார். கங்காதேவி பூமிக்கு வருவதற்கு முன் சிரித்தபடியே தன்னுடைய ஜடாமுடியை உலகம் முழுவதும் படர செய்தார். இதனால் கங்கை பூமிக்கு முன் சிவபெருமான் தலையில் சூழ்ந்தது. ஆக்ரோஷமாக கங்கையாக இருந்தாலும் சிவபெருமான் ஜடாமுடிக்குள் சிறு துளியாக மாறியது. என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்த கங்கை தன் மன்னிப்பை ஈசனிடம் கூறினாள். அப்பொழுது சிவபெருமான் தன்னுடைய முடியிலிருந்து ஒரு சொட்டு கங்கையை பூமியில் மெலிதாக விட்டார். ஈசனின் தலையிலிருந்து வந்த அந்த புண்ணிய நதியே நாம் கங்கையாக வழிபடுகின்றோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.